ராவும் பகலுமா தையர் கடையில கஷ்டப்பட்டு வேலை செய்யற அப்பா. எங்க குடும்பத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா முதல் பட்டதாரி காலேஜுக்கு போறேன். குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட மகனும் ஐஐடிக்கு தேர்வாகி இருக்காங்க. அரசு பள்ளியில படிச்ச மாணவனாலே முடியும் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சிருக்கு. இதுதான் வெற்றின்னு நிரூபிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. எப்படின்னா என்னைய மோட்டிவேஷனா எடுத்துக்கிட்டு எல்லா மாணவர்களும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எங்க குடும்பத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் ஆளா முதல் பட்டதாரி காலேஜுக்கு போறேன். சிவகங்கை மாவட்டம் திரும்புவனம் பக்கத்துல இருக்கக்கூடிய கீழடியை சேர்ந்த 50 வயதாகக்கூடிய அக்பர் அலி அப்படின்றவங்க மதுரையில இருக்கக்கூடிய தையர் கடையில டெய்லரா வேலை பார்த்துட்டு போறாங்களாம். தினசரி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு சம்பளமா. இவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. மூத்த மகன் முகமது பாட்ஷா கீழடியில இருக்கக்கூடிய தொடக்க பள்ளியில படிப்பை தொடங்கின இவரு மேல்நிலை பள்ளியில படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா 10ஆம் வகுப்புல 365 மதிப்பெண் பெற்றிருக்காங்களாம். 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போதே ஆங்கில ஆசிரியர் விஸ்வநாதனுடைய தூண்டுதலால நான் முதல்வன் திட்டத்துல சேர்ந்து பயிற்சி பெற்று வந்திருக்காங்க. +2ல 562 மதிப்பெண்ணா. +2 முடிச்சதுக்கு அப்புறமா ஈரோட்டில் இருக்கக்கூடிய நுழைவுத் தேர்வுக்காக 40 நாட்கள் பயிற்சி பெற்று JEE நுழைவுத் தேர்வுலையும் பங்கு பெற்றிருக்காங்க. கடந்த மே மாசம் நடந்த நுழைவுத் தேர்வுல மாற்றுத்திறனாளிகளுக்கான ரேங்க்ல தேசிய அளவுல 88வது இடம் பிடிச்சு மெட்ராஸ் IITல தேர்வாகி இருக்காங்க. முகமது பாட்ஷாவுடைய தந்தை அக்பர் அலி 10ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காங்களாம். அரசு பள்ளியில தமிழ் வழியில படிச்ச மாணவன் இப்போ IITல தேர்வாகி இருக்கிறது பலரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. பல பேருக்கு ஊக்கம் கொடுத்திருக்கிற இந்த மாணவன் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.